திருநெல்வேலி டவுன் நெல்லையப்பர் திருக்கோவில் தைப்பூச திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. இது குறித்து கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் சுடலைக்குமார் வழங்க கேட்கலாம். சுடலைக்குமார், விரிவான தகவல்களை பதிவு பண்ணலாம். தமிழகத்தில் பிரசித்தி பெற்ற சிவாலயங்களில் ஒன்றான திருநெல்வேலி டவுன் அருள்மிகு நெல்லையப்பர் காந்திமரியம்மன் திருக்கோவிலில் ஆண்டுதோறும் கொண்டாடப்படக்கூடிய திருவிழாக்களில் ஒன்று இந்த தைப்பூச திருவிழா. 12 நாட்கள் நடைபெறக்கூடிய இந்த திருவிழா இன்றைய தினம் கொடியேற்றத்துடன் வெகு விமர்சையாக தொடங்கியிருக்கிறது. இதனையொட்டு அதிகாலை கோவில் நடை திறக்கப்பட்டு திருவனந்தல் வழிபாடு, கோபூஜை உள்ளிட்ட பல்வேறு சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டது. அதனைத் தொடர்ந்து கொடிப்பட்டம் பல்லக்கில் ஊர்வலமாக கொண்டு வரப்பட்டு சுவாமி சன்னதி முன்புள்ள இந்த விநாயகர் கொடிமரத்தில் கொடிப்பட்டத்திற்கு சிறப்பு பூஜைகள் செய்து கொடியேற்றமானது நடைபெற்றது. இந்த கொடியேற்றத்தை தொடர்ந்து கொடிமரத்திற்கு பல்வேறு வகையான, அதாவது மஞ்சள், பால், தேன், இளநீர், சந்தனம் உள்ளிட்ட பல்வேறு வகையான அபிஷேகங்கள் நடைபெற்றது. அதைத் தொடர்ந்து கொடிமரத்திற்கு அலங்காரம் செய்யப்பட்டு மகா தீபாராதனையும் நடைபெற்றது. இந்த கொடியேற்ற நிகழ்ச்சியில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்திருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 12 நாட்கள் நடைபெறக்கூடிய இந்த திருவிழாவில் 4ஆம் திருநாள் அன்று ஜனவரி 26ஆம் தேதி அன்று திருநெல்வேலி என பெயர் வர காரணமாக இருந்த அந்த சுவாமி நெல்லையப்பருக்கு நெல்லுக்கு வேலியிட்ட அந்த திருவிளையாடல் திருவிழாவும், அதே போன்று 10ஆம் திருநாள் அன்று பிப்ரவரி 1ஆம் தேதி அன்று நெல்லை சிந்துபூந்துறை தாமிரபரணி நதிக்கரையில் அமைந்துள்ள அந்த தைப்பூச தீர்த்தவாரி மண்டபத்தில் சுவாமி தீர்த்தவாரி நிகழ்ச்சிகளும் நடைபெற இருக்கின்றது. இவ்வாறாக இந்த 12 நாட்கள் நடைபெறக்கூடிய இந்த தைப்பூச திருவிழாவில் கொடியேற்றமானது இன்று காலை கோலாகலமாக துவங்கியிருக்கிறது. ஆஷா, தகவல்களுக்கு நன்றி சுடலைக்குமார்.